அடியே அடியே சின்ன பொண்ணு, மாச கடைசியா வேற போச்சுடி. கையில காசு இருந்தா கொஞ்சம் குடுடி செலவுக்கு. ஆமா, வாங்குற மொத்த சம்பளத்தையும் என்கிட்ட தானே குடுக்குறீங்க, வந்து என்கிட்ட கேக்குறீங்க. உங்க அம்மாட்ட தானே குடுக்குறீங்க, போய் அங்க கேளுங்க. ஏட்டி, அம்மாவே குடும்ப செலவுக்கு காசு பத்தலைன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் எப்படி அவகிட்ட போய் கேட்க முடியும்? ஒரு 500 ரூபாய் இருந்தா குடுடி, சம்பளம் வந்தவன குடுத்துறேன். ஆமா, இதே கதையை சொல்லி பல மாசமா 100, 200, 500, 1000 வாங்கிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனா திரும்பி கொடுக்கவே மாட்டீங்களே. ஏங்க, நம்மளே குடும்பத்தை நடத்துறதுக்கு இம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல உங்க அத்தையும் அத்தை மகளும் வந்திருக்காங்களேங்க. ஆமாண்டி சின்ன பொண்ணு, வாரவுகளை வர வேணாம்னு நம்ம எப்படி சொல்றது? ஆமா, உங்க அத்தைக்கும் உங்க அத்தை மகளுக்கும் வேற வேலை இல்ல. ஹச்சின்னு தும்முனா இங்க வந்து இறங்கிடுவாங்க. சரி விடுடி, அண்ணே விடுன்னு உரிமையா வாராக. என்ன செய்யறது? நம்ம என்ன போங்க சொல்ல முடியுமா? ஒரு 10 நாளோ 15 நாளோ இருந்துட்டு போயிருவாங்க. டி எங்க அவங்க வந்தது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஆனா உங்களுக்கு தான் குடும்பம் நடத்தவே காசு இல்லைன்னு சொல்றீங்களே, அதை கேட்கும் போது மனசு கொஞ்சம் வலிக்குது. விடுடி சின்ன பொண்ணு, பாத்துக்கலாம். வா அக்கா, நீ நல்லா இருக்கியா? எங்க போன தாட்டி வந்ததோட நெளிஞ்சு போன மாதிரி இருக்கு. இப்பவாவது நான் இங்க இருக்கிறது இவளுக்கு கண்ணு தெரிஞ்சுச்சே. நல்லா இருக்கேன் அக்கா, நீ நல்லா இருக்கியா? நான் ஊருக்கு போனதுல இருந்து உங்களையே தேடிக்கிட்டு இருந்தேன். உங்களை எப்ப பாப்போம், எங்க பாப்போம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அக்கா, நீங்களே என்னை மிஸ் பண்ணீங்களா? அது என்னது இப்படி தடுமாறாரு? ஒருவேளை அர்க்கானிய மிஸ் பண்ணிருப்பாரோ? அது இவ வேற முறைக்க பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த அர்க்கானி வேற சும்மா இருக்க மாட்டாளே. அது அர்க்கானியே உன்னை மிஸ் பண்ணதேன்னு செஞ்சேன். ஏய் அப்பா, அத்தான் நொத்தானு எனக்கு இருக்கிற கடுப்புக்கு 2 பேர் மூஞ்சிலையும் சுடுதண்ணியை புடிச்சு ஊத்தலாம் போல தோணுது. அர்க்கானி, உனக்கு ஏதாச்சும் வேணுமாமா? வேணும்னா அத்தான்ட்ட சொல்லு, வரையில வாங்கிட்டு வரேன். இந்த நெட்டை எனக்கு சரியான கொழுப்பு தான். இத்தனை வருஷமா இந்த வீட்டுல நான் இருக்கேன். என்னைக்காவது சின்ன பொண்ணு உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்காரா? அத்தை மகளை பார்த்த உடனே அப்படியே நடிக்கல செய்யறாரு. அத்தா, இந்த ஊர்ல வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. அத்தா, வெளியிலேயே போக முடியல. எனக்கு பதநீர் இருந்தா வாங்கிட்டு வாங்க. தான் குடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. பதநீர் தானமா, வாங்கிட்டு வரேன். அப்படியே சன்ஸ்கிரீமும் வாங்கிட்டு வாங்க. தான் நல்ல பிராண்டா பார்த்து வாங்கிட்டு வாங்க. என்னது சன்ஸ்கிரீமா? அது எங்கம்மா கிடைக்கும்? மெடிக்கல்ல கிடைக்கும். அத்தா, சன்ஸ்கிரீமும் எவ்வளவு இருக்கும் அர்க்கானி? என் பொண்டாட்டில யூஸ் பண்ணது இல்ல, அதான் கேக்குறேன். அத்தா, நான் பிராண்டிங் சன்ஸ்கிரீம் தான் போடுவேன். நான் போடுற சன்ஸ்கிரீம் 1000 ரூபாய் இருக்கும். வாங்கிட்டு வந்துருங்க. 1000 ரூபாயா? செத்த இந்த நெட்டையை. இப்பதான் கை செலவுக்கு கூட காசு இல்லைன்னு சொன்னாரு. 1000 ரூபாய்க்கு சன்ஸ்கிரீமா? சரிம்மா அர்க்கானி, 2 நாள்ல வாங்கி தாரேன். சாப்பாடுலாம் ஒன்னும் செய்யலமா. நேத்து சோறு மீந்து போச்சு. பழைய கஞ்சி தான் எல்லாரும் குடிக்கணும். ஏய் எப்பா, குடும்ப செலவுக்கே நாங்க காசு இல்லாம அல்லாடிக்கிட்டு கிடக்கோம். இவளுக்கு பூரியும் மசாலா உருளைக்கிழங்குமாம்ல. ரொம்ப பிடிக்கும் அர்க்கானி. சின்ன பிள்ளையா இருக்கும் போது அத்தை பூரி சுட்டு சுட்டு கொடுப்பாங்க. நம்ம தின்னுக்கிட்டே இருப்போம். போறதே தெரியாதுல அத்தா. ஆமா அர்க்கானி, இப்பெல்லாம் எங்க பூரி உருளைக்கிழங்கு கிடைக்குது? பழைய கஞ்சியும் பச்சை மிளகாயும் கிடைக்குது. அப்படியா அத்தா? நான் தான் வந்துட்டேன்ல. உங்களுக்கு பிடிச்சத நான் அக்காட்ட விரும்பி விரும்பி கேக்குறேன். அக்கா விதவிதமா சமைச்சு போடுவாங்க. நீங்களும் நானும் சேர்ந்து சாப்பிடலாம். ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே நானா. நான் விதவிதமா சமைச்சு போடுறதுக்கு நீங்க உட்காந்து நல்லா திம்பீங்க. சரிம்மா, சரி சரி. போ அர்க்கானி. ஏய் அப்பா, கொடுமையெல்லாம் தாங்க முடியல. என்னமோ ஃபாரினுக்கு போற மாதிரில எல்லாத்தையும் சொல்லிட்டு போறா. குளிக்கதானே போறா. இந்த அர்க்கானிக்கு எப்பயுமே என் மேல பாசம் அதிகம். ஐயோ, இவ வேற முறைக்க பாத்துக்கிட்டு இருக்காளே. ஐயோ என்னையா, இப்பதான் காசு இல்ல பணம் இல்லைன்னு புலம்பிக்கிட்டு கிடந்தீரு. அத்தை மகளை பார்க்கவும் வாயி பல மைல் தூரம் போகுது. கேட்டி, அது வீட்டுக்கு வந்த விருந்தாட்டிகிட்ட மூஞ்சி முகரையுமா காட்ட முடியும். அதான் சிரிச்சு பேசுனேன். நீ யாரு எவருன்னு எனக்கு நல்லா தெரியும். யார்கிட்ட எப்படி எப்படி பேசுவ, எப்படி எப்படி சிரிச்சு பேசுவ எல்லாம் எனக்கு தெரியும். இங்க பாரு, உங்க அத்தை மக பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் கேட்டிருக்கு. வீட்டுல ஒரு மளிகை பொருட்களும் இல்ல, உருளைக்கிழங்கு இல்ல, காய்கறிகளும் இல்ல. ஒழுங்கா மரியாதையா கடைக்கு போய் மளிகை பொருட்களும் காய்கறியும் வாங்கிட்டு வந்து போடு. அடியே, என் கையில 10 பைசா இல்லட்டி.
உங்க அத்தை மகிட்ட மட்டும் சிரிச்சு 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 பேசிக்கிட்டு இருந்தீரு. அப்ப சொல்ல வேண்டியதானே, காசு இல்ல பணம் இல்ல அதெல்லாம் செய்ய முடியாது, பழைய கஞ்சி குடின்னு சொல்ல வேண்டியதானே. அது இங்க பாருயா, வந்தாவது போயாவாது. ஒழுங்கா மரியாதை வாங்கி போட்டா செஞ்சு கொடுப்பேன், இல்லைன்னா பழைய கஞ்சியை தான் கொடுப்பேன். அடியே சின்ன பொண்ணு. அட போயா, சின்ன பொண்ணாவது பெரிய பொண்ணாவது. அம்மா அம்மா அம்மா, நான் தாம்மா உங்க மையன் ரமேஷ். கூட்டிட்டு வந்துட்டேமா. உங்களுக்கு என்னத்தை செய்யுது? நான் ஊருக்கு போகும்போது மின்னல் மாதிரி படக்கு படக்கு படக்குன்னு ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப படுத்த படுக்கையா கிடைக்குங்க. அம்மா ராதிகா, நிறைய வேலை செஞ்சு எனக்கு முடியாம போயிருச்சுமா. நீ வந்துட்டீல, இனிமே எனக்கு நல்லா ஆயிரும். எம்மா சாப்பிட்டீங்களா? என்ன எங்கப்பா சாப்பிட? எனக்கு தோசை இட்லி கூட ஊத்த முடியல. பட பட படன்னு வரவும் அப்படியே சோபால விழுந்து படுத்துட்டேன். ராதிகா, எங்க அம்மா சாப்பிடாம இருக்கவும் தான் மயக்கப்பட்டு கிடக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ சீக்கிரமா அடுப்படிக்குள்ள போய் தோசை சுட்டு கொண்டு வாமா. சரிங்க மாமா. அத்தை, உங்களுக்கு தோசைக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி வைக்கவா, தக்காளி சட்னி வைக்கவா? அம்மாடி, சரியா சாப்பிடாம நாக்கலாம் செத்து போய் கிடக்கு. சொல்லுனே தக்காளி சட்னியே வை. சரி தே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் போய் சுட்டு கொண்டு வரேன். அம்மா இப்படி படுத்த படுக்கையா கிடக்கியம்மா, வாமா ஆஸ்பத்திரி வேணா போயிட்டு வருவோம். இல்லடா ரமேஷ், எனக்கு வேலை செய்ய முடியாம தேம்பி மயங்கி மயங்கி கிடக்கு. அதான் மருமக வந்துட்டால, இனிமே நல்லா இருவேண்டா. சரிம்மா, சத்த ரெஸ்ட் எடு. அவ என்ன செய்யறான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். போய்ட்டானா? டண்டனகா நகா 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 டண்டனகா நகா டண்டனகா நகா 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 டண்டனகா நகா. எங்க தலடி யாரு? சென்டிமெண்டல் கார்மாரு. மைதிலி காதலி என்னாரு? என்னை எப்பவே சந்தோஷமா இருக்க சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே இந்த வீட்டுல நான் எந்த வேலையும் செய்ய வேண்டியது இல்ல. படுத்து படுத்து சாப்பிடலாம், சந்தோஷமா இருக்கலாம். என் மகன் மீனா இதுக்குத்தானே ஆசைப்பட்டா. இவ வந்து மகு மகு மகுன்னு வேலை பார்க்கணும், நானும் என் மகள நல்லா என்ஜாய் பண்ணணும்னு. என் மகளுக்கு இப்பயே போனை போட்டு வர சொல்லலாம். இந்த அடுப்படிக்குள்ள வந்து எத்தனை நாள் ஆச்சு? என் மாமியார் அடுப்படியை எப்படி வச்சிருக்கேன்னு பாரு. அங்கிட்டு இங்கிட்டுமா பொருட்களாம் கிடக்கு. நான் அழகா அடுக்கி எடுத்து வச்சிருப்பேன். என் மாமியார் மட்டும் நல்லா இருந்திருந்தா நான் வந்த நேரத்துக்கு எனக்கு தோசையும் தக்காளி சட்னியும் வச்சு கொடுத்துருக்கும். பாவம், அதுக்கு ரொம்ப முடியல. சீக்கிரமா அதுக்கு சரியாயிருச்சுன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு திரும்பவும் போயிருவேன். நம்மளாலலாம் இந்த அடுப்படியில கடந்து வெந்து நொந்து வேலையெல்லாம் பார்க்க முடியாது. ராதிகா, தோசை சுட்டுடியாமா? சுட்டுக்கிட்டே இருக்கேங்க. ராதிகா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி. நான் உன்னை உங்க அம்மா வீட்டுல இருந்து கூட்டிட்டு வரும்போது வேண்டாம் விருப்பமா தான் வந்த. ஆனா எங்க அம்மா முடியாம இருக்கிறத பார்த்து நீ எவ்வளவு மனசு வருத்தப்பட்ட தெரியுமா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராதிகா. அங்க ஒரு ஆளுக்கு முடியாம இருந்தா வேலை பார்க்கத்தாங்க செய்யணும். உங்க அம்மா நல்லா பின்னாடி நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். சரி ராதுகுட்டி, தோசை சுட்டுட்டீங்கன்னா கூட அம்மாட்ட போய் கொடுக்குறேன். இந்தாங்க மாமா. ராதுகுட்டினா ராதுகுட்டி தான். இப்பதான் வந்து 5 நிமிஷம் கூட ஆகல, டக்கு 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 டக்குன்னு வேலையெல்லாம் செய்யறா. ராதுகுட்டி, அப்படியே எனக்கும் தோசை சுட்டுருமா, நானும் வேலைக்கு கிளம்பணும். சரிங்க மாமா. சுட்ட தோசையே இப்படி வட்ட வட்டமா வருதே, நம்பவே முடியல. அடியே ராதிகா, சீக்கிரமா தோசை எடுத்துட்டு வாடி. இந்த வாரேன். சபா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வேலை செய்யறனால வேர்த்து ஊத்துதே. எப்பா எப்பா எப்பா. அடியே ராதிகா, எங்க அம்மா சாப்பிட்டுட்டாகடி. தோசை சுட்டு கொண்டு வா. எம்புட்டு நேரண்டி ஆகுது? இப்பதான் உங்க அம்மாவுக்கு 4 தோசை வச்சிட்டு வந்தேன். என்ன இப்படி அசுர வேகத்துல சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க? எல்லடி முடியல முடியலன்னு சொல்லிட்டு தோசையை உள்ளக்க தள்ளிக்கிட்டே இருக்கு. ராதிகா, எனக்கும் தோசை காலியா போச்சுடி, எடுத்துட்டு வா. உங்களுக்கும் தோசை காலியா போச்சா? கடவுளே, ஒரு மனுஷன் ஒரு 4 தோசை சாப்பிடலாம், ஒரு 5 தோசை சாப்பிடலாம். என் வீட்டுக்காரர் 10 தோசை சாப்பிட்டுட்டாரு. என் மாமியார் 15 தோசை சாப்பிட்டுச்சு. ஏடி ராதிகா, அப்படியே கார சட்னி எடுத்துட்டு வாடி. என்னது கார சட்னியா? இருந்த சட்னியை பூரா வலிச்சு வச்சிட்டனே. ஐயோ கடவுளே, எங்க மாமா கார சட்னி முடிஞ்சிருச்சு. அடியே, முடிஞ்சா என்னடி திரும்ப போட்டு அற. என்னது திரும்பியும் முதல்ல இருந்தா? கடவுளே, எங்க அம்மாவுக்கு ஒரு முட்டை தோசை போட்டு கொண்டு வாடி. எனக்கு ஒரு ஆனியன் தோசை போட்டு கொண்டு வா. இது என்ன வீடா இல்ல ஹோட்டலா? ஆர்டர் போட்ட மணிக்கே இருக்காங்க. இதுக்கு தான் நான் இங்கே வர மாட்டேன்னு சொன்னேன். ஐயோ, என்னைய வேலைக்காரி ஆக்கிடுவாங்க. வாழை இருக்கேன்.
அடியே என்னடி செய்யற? சீக்கிரமா சுட்டு எடுத்துட்டு வாடி. ஐயோ மனுஷா, தோசை கல்லு வெந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்படி அவசரப்பட்டாலும் என்னால சுட்டு கொண்டு வர முடியாதுயா. வேணா மாவை எடுத்துட்டு வந்து உன் வாயில ஊத்தி விடவா? ராதுக்குட்டி கோபப்படாதம்மா, ஆபீஸ்க்கு லேட் ஆச்சுன்னு கேக்குறேன். இது சரிப்பட்டு வராது. என் மாமியாருக்கு முடியலன்னு சொல்லுது. ஆனா 15 தோசையை அசால்ட்டா தின்னுக்கிட்டு இருக்கு.